வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது அக்யூஸ் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆகா தமிழ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல உதயா, அஜ்மல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு அரசியல்வாதி கொலையில சம்பந்தப்பட்ட ஒரு கைதிய ஒரு கான்ஸ்டபிள் எப்படி சேஃபா கொண்டு போறாரு, டுவர்ட்ஸ் தென் கோர்ட்ல ஆஜர்படுத்தினாரா இல்லையான்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த கைதியை காட்டுறாங்க. அவன் தான் உதயா. அவரை பொறுத்த வரைக்கும் லோக்கல்ல பிரியாணி கடை போட்டு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு லவ் அப்படின்றதெல்லாம் இருக்குது. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு அரசியல்வாதியை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போலீஸ்ல அரெஸ்ட் ஆகுறாரு. அண்ட் அவரை சேஃபா சென்னையில இருந்து சேலம் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த டாஸ்க் நம்ம கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய அஜ்மலுக்கு தரப்படுது. அந்த அரசியல்வாதியோட ஆதரவாளர்கள் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே இவரை போட்டு தள்ளணும் போற வழியில அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சிகள் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் த எண்ட் இவர் சேஃபா கொண்டு போனாரா, அண்ட் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட அந்த ஹை லெவல் ஸ்டோரி இருக்குல்ல, அதாவது ஒரு கைதியை ஒரு கான்ஸ்டபிள் சேஃபா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதுலயும் அந்த கொலைக்கு பின்னாடி மர்மங்கள் இருக்கு, அண்ட் நம்ம ஹீரோவோட லைஃப்ல நிறைய சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய லேயர்ஸா இத கொண்டு போயிருப்பாங்க. பட் அந்த லேயர்ஸை கன்வே பண்ண விதம், அதாவது அந்த காட்சி அமைப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப பிலோ பாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். தேவையே இல்லாத காமெடி சீக்வன்சஸ், பாடல்கள் அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு மாதிரி ரொம்ப கிளம்சியா எடுத்து வச்சிருந்தாங்க. சொல்ல போனா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு பஸ் சீன் வரும். அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸுக்குள்ள நடந்த ஃபைட்டை காட்டுவாங்க. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓகேவா இருந்துச்சு. இதை தவிர அந்த ஜேர்னில இவங்களுக்கு நடக்கக்கூடிய பெரிய பரபரப்பான சம்பவங்கள் அப்படின்ற மாதிரிலாம் பெருசா எதுவுமே இல்லை. அதே மாதிரி உதயாவோட லைஃபையுமே ஒரு மாதிரி ரொம்ப லோக்கலா காட்டணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆர்டிபிஷியலா நிறைய விஷயங்களை காட்டியிருந்தாங்க. அதுவுமே அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல. அந்த அரசியல்வாதி ரிலேட்டட் போர்ஷன் அப்படின்றது ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. மற்றபடி ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும் போது ஒரு நல்ல கதை, பட் எடுக்க தெரியாம சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு சில அடல்ட் சீன்ஸ் அண்ட் அப்படின்றது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.